வர தங்கம், நம்ம பெரியப்பா என்ன பண்றாருன்னு. பெரியப்பாக்கு நல்ல தூக்கம் போல. எழுப்புவோமா? உங்க குட்டிக்கு சிரிப்பை பாரு. பெரியப்பாவை எழுப்புவோமான்னொன்னே, இந்த பெரியப்பா வயிற்றுல உட்கார வைக்கிறேன், நீ பெரியப்பா பெரியப்பான்னு கூப்பிடுறியா? பெரியப்பா சொல்லுவியாம்மா? பெரியப்பா சொல்லு. வேண்டா, இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? வா, பெரியப்பா மடியில உட்கார வைக்கிறேன். வா உட்காரு. உட்கார்றா. ஆனா மட்டும் நல்லா சொத்தலாம் கத்துக்கிட்டேம்மா. உட்கார்ற குட்டி பையா. ஏன் வேணாம்? ஐயோ, ஏங்க ஏங்க யார் இருக்கான்னு பாருங்க. பிள்ளைங்க மேல கூட உட்கார மாட்டேங்கான், பயப்படுவான் போல. பெரியப்பா பெரியப்பான்னு கால சுத்தி வந்தவன் இப்ப பெரியப்பனை பார்த்து பயப்படுறானே. ஏங்க இங்க பாருங்க. என்ன மல்லிகா, என்ன இப்பதான் சத்தோட தூங்கலான்னு படுத்தேன். ஏன் எழுப்பிட்டு கிடக்க? அட, யாரு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்னு பார்ப்பீங்களா? பெரிய மனுஷன் வந்திருக்காரு. இப்படி பெரிய மனுஷன் வந்தப்ப இப்படியா தூங்குறது? எழுந்துதான் யார் வந்திருக்கா என்னன்னு பாருங்களேன். பெரிய மனுஷனா? பெரிய மனுஷன்னா யாரு? எந்திரிச்சு உட்காந்து பார்த்தா தானே யார் வந்திருக்கா, எந்த பெரிய மனுஷன் வந்திருக்கா அப்படின்னு தெரியும். ஆ, அடடடடா, மல்லிகா யாரு இது? யாருன்னு தெரியலையாக்கா? தெரியுது டி. பிள்ளை எப்படி வந்தா? இப்படி பிள்ளை எப்படி வந்தா? விட்டாவளா உன்கிட்ட? நீ போய் தூக்கிட்டு வந்தியா என்ன? படத்தங்கம் வரமாட்டான் பத்திலாம். தான் பெரிய மட்டை தாண்டிட்டு வந்துட்டான். ஆனா முதல்ல யோசிச்சாங்க யாரு யாருங்கிற மாதிரி பார்த்தேன். அப்படி யாரெல்லாம் தெரியாம இருக்காது, நம்ம பெரியம்மான தெரியாம இருக்குமா மல்லியம்மான்னு பார்த்தேன். குறுன்னு அவனுக்கு என்ன பயம் தெரியுமாங்க? அவங்க அம்மாக்காரி நம்ம தூக்கணும்னு அடிச்சு இடிச்சு போட்டுடலான்னு ஒரு பக்கம் பயம். பிள்ளை அதனால யோசிச்சுட்டே கிடந்தான் தெரியுமா. நம்மளதான் அடிச்சு இடிச்சு போட்டாராலோ நம்ம அம்மா அப்படின்னு ஒரு பக்கம் பயத்துல பிள்ளை யோசனை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஆமா, நான் தான் போடா போடா வாட தங்கண்ணே அவங்க அம்மா, போடா மல்லிகா அம்மா மறந்துட்டியா, நம்ம மல்லிகா அம்மா தான்டா போடா அப்படின்னு தான் பிள்ளை தாண்டிட்டு என்கிட்ட வாரான். அது வரைக்கும் உள்ளுக்குள்ள பயங்க, பயந்துட்டே இருந்திருப்பியான் போல. அப்படியோ? ஆமா மல்லிகா, நம்ம அங்கே இருக்க வரைக்கும் நம்ம பக்கம் பிள்ளை வந்தான்னு அருவி டபக்கு டபக்குன்னு போட்டு அடிச்சு போட்டுரும். அது பயம் தானே, பாவம் பிள்ளை அந்த பயத்திலே இன்னும் வரைக்கும் இருக்கியான் போல. அதான் நீ கூப்பிட்ட உடனே போமா வேணாமான்னு அவங்க அம்மா கொஞ்சம் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். அப்படிதானே? ஆமாங்க, அவங்க அம்மா போடா மல்லிகா அம்மா நம்ம மல்லிகா அம்மான்னு சொன்ன உடனே தாங்க தாண்டிட்டு வரான். சே, தூக்கலங்கன்னு நினச்சானே என்னமோ தெரியல. இது நல்லா நம்மளை தூக்காம இன்னைக்கு என்னடா கூப்பிடுறாங்களேன்னு உள்ளுக்குள்ள தோணி இருக்கும்ல அவனுக்கு. டேய் போடா பெரியப்பாட்ட. ஏன் மல்லிகா, என்ன மறந்துட்டானோ? ஒன்னும் கரெக்டாக ஞாபகம் வச்சு என்ன மறந்துட்டானோ? உங்களையும் மறக்கல, என்னையும் மறக்கல, சரியா? யாரையும் மறக்கல அவன். இப்போ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிய. அவன் இப்போ யாரையும் மறக்கலைங்க, எல்லாரையும் ஞாபகம் வச்சிருக்கான். உங்களே ஞாபகம் தான் வச்சிருக்கான். என்கிட்டே இருக்கணும்னு நினைப்பான் போல. போடா பெரியப்பா கூப்பிடுறாரு. ஐயோ, நல்ல பேசுவான் போல. வேணாங்கிறது நானாங்கிறத பத்தியா? எனக்கே ஒன்னொன்னு சொல்லும் போது ஆச்சரியமா இருந்துச்சுங்க. பெரியப்பா சொல்லுங்களேன். பெரியப்பா சொல்லடா தங்கம். பெரியப்பா சொல்லுடா. பெரியப்பா நீ சொல்லுவேன்னு பார்க்கணும். ஐயோ, சிரிப்பை பாரு செல்ல குட்டிக்கு, என்ன அழகா பேசுது. ஏன் மல்லிகா, பிள்ளை இவ்வளோ அழகா பேசுறான்? இதுக்கு மேலேயே பேசுவானா? அவங்க அம்மா வரையும் சொன்னா நல்ல பேசுவாங்கா அப்படின்னா. சே, நம்ம என்னமோ பார்த்து பல வருஷம் ஆன மாதிரி இருக்குல்ல. எல்லாம் ஆனால் ஒரு வீட்டுக்குள்ள தான் இருந்தாலும் பிள்ளையே அந்த பக்கமே விடாத அருவி. அந்த சைடே கதவை லாக் பண்ணி போட்டு வச்சுக்கிறோம். அதனால பிள்ளை என்ன பண்றா எது பண்றா நம்மளாலே பார்க்கவே முடியாது. இப்போதான் தெரியுது நல்லா அழகா பேசுறான்ல. சே, அவனுக்குள்ளே இருந்துட்டு பிள்ளையை தூக்க வைக்க ஏண்டா எங்கிட்டலாம் வர மாட்டியாக்கும்? ஆ, வர வேண்டியதானே நீனா தாண்டி. எதுக்கு உங்க அம்மா அடிச்சு போட்டுருமா? ஊவாங்க, அடிச்சு போட்டுருமான்னு கேட்டோன்னா ஊவா. பாவம், நம்மளால பிள்ளை எத்தனை அடி வாங்கினானோ தெரியல. பவி சில நேரம் தூக்கிட்டு ஓடியாந்துருவாள்ல, அந்த டைம்ல கண்டிப்பா அவங்க அம்மாட்ட அடியே வாங்கியிருப்பாங்க. அதான் கண்டிப்பா. அங்கதான் டம்மு டும்முன்னு சத்தம் கேட்குமே, போட்டு அடி அடின்னு அடிக்கும், இவன் பாட்டு கத்திட்டு கிடப்பானே. அதனால வாங்குவான் தான். அதான் கண்டிப்பா வாங்குவான். பாவம், நம்மளால எத்தனையோ அடி வாங்கிருச்சு. குச்சினால போட்டு அடிச்சு போட்டுருவாள். அப்புறம் இந்த சமையல் பண்ணிட்டு இருந்தானே அந்த கரண்டியை வச்சு கூட அடி வாங்கிடுவான்னு நினைக்கிறேன். பாவம் பிள்ளை நம்மளால எத்தனையோ அடி வாங்கிட்டான்ல. சரி அதை விடு. ஆமா, எப்படி நீ பிள்ளைய போய் தூக்கணும்? உனக்கு எப்படியா அங்க போகணும்? எதுக்காவது வேற வேலையாதும் வீட்டுக்கு போனியா? ஆஹா, நானே காலையில அவங்க அப்பா வண்டியில போயிட்டு இருந்தியா, முன்னாடி உட்கார வச்சு தூக்கிட்டு போனானா, கிருஷ்ணா தூக்கிட்டு போச்சா. அப்ப பார்த்தேன். எனக்கு அப்பதுலேருந்தே பிள்ளையை தூக்கணும்னு ஒரே ஆசை. எப்படியா இருந்தாலும் இப்போ நம்ம போய் கேட்டோன்னா பிள்ளையை கொடுக்காம இருப்பாவளா அப்படின்னு ஒரு பக்கம் தோணுச்சுதான். சரி
போய் கேட்டு தான் பார்ப்போமே. வயல் சரி போயிட்டு வந்து அந்த வழியாக வந்துட்டு இருந்தேனா டக்குன்னு சரி பிள்ளைய கேட்டு பார்ப்போமே. அருவி என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். தூக்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் தூக்கி கொஞ்சலாம் இல்லையா அப்படியே பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சி தான் நான் வீட்டுக்குள்ளே போனேன். போனதும் கேட்டேன் அருவிட்ட, அருவி குழந்தைங்கம்மா நான் அப்படின்னு. அருவி என்னை பார்த்ததுமே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா நல்லா பேசுகிறா, ஒரு வேளை பரவாயில்ல நல்லா பேசுகிறாதான் போல அப்படின்னு நினச்சி குழந்தைங்கம்மான்னு கேட்டேன். ஏக்கா அந்த கூப்பிட்றேக்கா. டேய் யார் வந்திருக்கான்னு பாரு, மல்லிகாமாடா அப்படின்னு சொன்னா அருவியும். உடனே இவர் தாண்டி ஓடியாந்தாரு. ஆனால் வந்ததும் பக்குன்னு பார்த்துட்டு என்கிட்ட வரவே மாட்டேன்ட்டான். அவள் தான் போடான்னு சொன்னதுக்கப்புறம் 4 வாட்டி அவங்க அம்மா கறி சொன்னதுக்கப்புறம் தாங்க வரான். அவ்வளோ பயம் உங்கள் அம்மாவுக்கு. பரவாயில்லல்ல? ஆமா மல்லிகா, சின்ன வயசுலயே அவங்க அம்மா சொல்றதை கேட்டுட்டு எப்படி இருக்கான் பாத்தியா? அதான் எனக்கே ஆச்சரியம். இவ்வளோ ஒசரம் தான் வளர்ந்துருச்சுங்க நம்ம பவியும் நம்ம ஐஸும். ஏதாவது ஒன்று சொல்லுங்க கேட்குதுவலா? நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு மாறாதான் செய்யுங்க. ஆனால் இப்போவே இந்த வயசில் பற்றிலாம் இந்த பையன் எப்படி கேட்டுட்ருக்கேன் அவங்க அம்மான்னு. அவங்க அம்மா பான்னு சொன்னான்னு தான் வாரான். எப்படியெல்லாம் கேட்டுட்ருக்கேன். நான் அடி வாங்குறது அவங்க அம்மா கிட்ட, நீ ஏன் அவனா? அவன் தானே அடி வாங்கணும். அப்ப கேட்டு தானே மல்லிகா ஆகணும். உண்மைதான் பாவம். எம்மா என்ன இவன் இருக்கான்? ஏண்டி அவன் இருக்கக்கூடாதா? அவன் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதா? அவன் வரட்டும் வராமல் இருக்கட்டும், நான் அதை கேட்கவே இல்லை. எப்படி இங்கே நம்ம வீட்டுக்கு வந்தான்னு கேட்டேன். கிருஷ்ணா சித்தப்பா அன்னைக்கு சாப்பிட்டு போயிடுச்சு, இப்போ எல்லாரும் ராசி ஆகியாச்சா? ஆமாம் ராசி ஆகியாச்சு தான். நான் தான் போய் அவங்க வீட்டில் தூக்கிட்டு வந்தேன் அவனை. எத்தனை நாளாச்சு தெரியுமா நான் பார்த்து? எவ்வளோ ஆவலாக இருந்தேன் தெரியுமா பிள்ளைய தூக்க. அவனும் சரி என்கிட்ட எப்போதான் வரணும்னு நினச்சிட்டே இருந்திருப்பான் போலட்டி. அப்படியா? டேய் யாருன்னு தெரியுதாடா? என்னையா? யாருடா அது? அது யாருன்னு சொல்லு. அக்கா தெரியாம ஐடி இருக்கு பவி, அவனுக்கு எல்லாரையும் தெரியுது. சரி உன்னை வச்சிருக்காங்கல்ல அவங்க யாரு? அப்படி கேட்டா உனக்கு தெரியாது. மல்லிகாமா யாரா? இந்த அம்மா கை காமிக்கிறியாம்மா? உனக்கு எல்லாரையும் தெரியும்டி. சரி பெரியப்பாங்க பா உங்க சைடு கை காமிக்கிறான். தெரியும்டி, என்னமோ அவனுக்கு தெரியாத மாதிரி பாக்குற. கொண்டாவன கையெல்லாம் காமிக்கிறான் பவி. ஆனா நான் கூப்பிடுறேன்மா, ஆனா வரதான் மாட்டான். போடா. அவன் நான் எப்படா இத்தனை நாளாக தூக்குவேன்னு நினச்சிட்டே இருந்திருப்பான் போல. இன்னைக்கு நான் தூக்கணும் உடனே பிள்ளை என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு அவன் எனக்கு ஒன்றும் புரியல. எங்கள் எல்லாரையும் விட ஓமையில தான் ரொம்ப பாசமாக இருந்திருப்பான். நீ தான் தூக்கணும்னு அவன் நினச்சும் கூட பார்த்துருப்பான். தூக்குன உடனே தான் போய் அப்பாட்டே வரமாட்டான் போல. என்கிட்ட வரானான்னு பார்க்குறேன். நான் ஒருங்கப்பா போமா. ஏய் உங்கள் மளிகா மட்டும் தான் இருப்பியா? எங்கள் கிட்டலாம் வரமாட்டியா? எங்கே வா பார்க்கலாம். போடா கட்டா. இந்த தான் உன்கிட்ட வந்துட்டானேடி. அதாம்மா ஆச்சரியமா இருக்கு. நான் கூட வருவானோ வரமாட்டானோன்னு பார்த்தேன். வந்துட்டான். பரவாயில்லடா, அக்கா கிட்ட வந்துட்டேன். ஏமா சித்தி நிஜமாலுமே கொடுத்துச்சா? இல்லை நீயா தெரியாம தான் தூக்கிட்டு வந்துட்டியா? சித்தப்பாட்ட சொல்லிக்கலாமேன்னு. சித்தப்பாவாது ஓகே, ஆனால் சித்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லையேம்மா. சித்தி தான் நம்ம மேலே அதிகமாகவே கோபமாக இருக்குது. எப்படி என்ன எப்படி ஏன் கொடுக்காம என்ன பண்ண போறா? அதெல்லாம் கொடுப்பா. சித்தப்பா அவ சித்தி ரொம்ப ஃபீல் பண்ணாடி. பாவம்க்கா, நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேங்க்கா அப்படி இப்படின்னு சித்தி சொன்னான். அப்படியா சொன்னாங்க? எப்படி சித்தி மாறினாங்கன்னே தெரியலையே. ஒரு டைமில் நம்ம பணம் வேணாம் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டோம்ல, அதை போய் கிருஷ்ணா அருவிக்கிட்ட சொல்லியிருக்கும் போல, அதனால தான். ஆனால் பாவம் நம்ம கஷ்டப்படுவோம்னு நம்மக்கிட்ட பணம் வேணான்றாங்க. ஆனால் அவங்கள நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி அருவி ரொம்ப கவலைப்பட்டா. பரவாயில்ல, சித்தி இப்படி மாறினதே பெரிய விஷயம். என்னாலே நம்ப முடியல சித்தி அப்படியெல்லாம் பேசினாங்கன்னு. என்னாலேயும் தான் தம்பி தூக்கிட்டு போனதான் என்னால் இன்ன வரைக்கும் நம்ப முடியல. அருவி இங்கே பாரு, சித்தி வந்துட்டா. இங்கே பாரு யாருன்னு, உன்னோட அம்மா. அக்கா இந்த வீட்டில் இருக்கீங்க? ஆமாடி, என்ன பண்ணுறது, ரொம்ப சின்னதாக இருக்கே. ஆமாம் ஆமாம். சரி எங்கம்மா கிளம்பிட்ட? பேக்கோட வந்திருக்க? பேங்க் வரைக்கும் போகிற வேலை இருக்குக்கா. சரி அப்படியே அதான் கிளம்பி இப்படியே வர வேலை இருக்குன்னு தான் உங்களை தூக்கிட்டு போக சொன்னேன். இப்படியே தூக்கிட்டு கிளம்பலான்ட்டு. அவனையும் தூக்கிட்டு போறியா? ஆமாக்கா, அப்புறம் என்ன பண்ணுறது, எங்கே விட்டுட்டு போக முடியும்? ஏன் சித்தி இங்கே இருக்கட்டும். ஆமாம்மா, இங்கதான் பிள்ளை இருக்கியான்ல எங்க கிட்ட. வந்ததுல இருந்து ஒரே சிரிப்பு தான், அழலாம் இல்ல. அவன் பாட்டுக்கு தான் இருக்கான். இருக்கட்டும்மா. இல்லை அக்காவுக்கு ஏதாவது வேலை இருக்கும், தொந்தரவு எது பண்ணா என்ன செய்யறது, அதனால நான் தூக்கிட்டு போறேன். ஐயோ அப்படிலாம் நாங்க நினைக்கவே இல்லை. நீ ஏன் அப்படி நினைக்கிற? நாங்க தொந்தரவுன்னு நினைக்கவே இல்லை. நாங்க நல்லா பாத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுட்டு போ. ஆமா அருவி, அவன் பாட்டுக்கு இருப்பா. பவி இருக்கால்ல. அப்படியாக்கா?
சரி சரி பவி பார்த்துக்கிறியா? டேய் இங்கே இருக்கியா மளிகாமா வீட்டில்? ஆவா பரவாயில்ல அக்கா, உங்க ஞாபகமாவே இருந்திருப்பேன் போல இவனும். ஆமாம்மா, ரொம்ப நாளாக பிள்ளையை தூக்கலல்ல, என்னடா தூக்கலன்னு நினச்சிருப்பேன். நீனும் அடிச்சு அடிச்சு போட்டுருவியா பாவம். இப்போ தூக்குனவன அவனே சந்தோஷமா இருப்பியான் போல. ஆமாக்கா, ரொம்பவே பிள்ளைய அடிச்சு நான் ரொம்ப தொல்லை பண்ணிட்டேன் பாவம். சரி பார்த்துக்கிடுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாருவி, இதில் என்ன இருக்குன்னா பார்த்துக்கிறேன். ஆ சரிங்கக்கா. சரி வரேன் பவி. பவி பத்திரம் பவி, அம்மா கூட ஏதோ வேலையாக இருப்பாங்க, நீ அவன் கூட பக்கத்தில் இரு என்ன. நானும் வீட்டுல தாம்மா இருக்கேன் அருவி, பாத்துக்கிறேன், போயிட்டு வா. ஆ ஓகே மாமா, ஒன்றும் கவலைப்படாதடி, உன் பிள்ளைய தொலைச்சிடலாம் மாட்டோம், அழகோல பார்த்துக்குறோம், நீ போயிட்டு வா. ஆ சரிங்கக்கா, நான் அதெல்லாம் ஒன்றும் நினைக்கல. ஐயோ நான் போயிட்டு வரேன், நீங்கள் பார்த்துக்கிடுங்க. பாய்டா தங்கம். பாய்மா. சாக்கி வேணும். சாக்கியா? சாக்கி என்னடி? ஆ சாக்லேட்டுக்கு தான் சாக்கின்றான். ஓகேடா வாங்கிட்டு வரேன். ஐயா அப்படியா? சாக்கினா சாக்லேட்டா? அது தெரியாம போச்சே. சரி சரி, உங்க அம்மா வாங்கிட்டு வருவாடா, நீ இரு.